அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? கஷ்டப்பட்டா தானே சம்பாதிச்சு சவால்ல ஜெயிக்க முடியும். என்ன பூங்கொடி, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துல உன்னால 2 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் தீபி. ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு மாசத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு ஜீவா சார் சொல்லியிருக்காரு. உன்னால ஒரு நாள்ல அவ்ளோ சம்பாதிச்சிட முடியுமா பூங்கொடி? என்னை பத்தி என்ன நினைச்ச? நேத்து நான் சம்பாதிச்சது 7000க்கும் மேல. ஒரு மாசத்துலலாம் இல்ல, அதுக்குள்ளேயே 2 லட்சத்தை சம்பாதிச்சு மாயாவதி மேடம்க்கு திருப்பி கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ பூங்கொடி, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தீபி, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்க. இதுக்கெல்லாம் எதுக்கு பூங்கொடி தேங்க்ஸ்? சரி, நீ முன்னாடி போ, நான் பிரின்சிபல் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி போ. சொல்லு தீபி. ஆண்டி, போற போக்க பார்த்தா அந்த பட்டிக்காடு சவால ஜெயிச்சிருவா போல இருக்கு. தீபி, பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. அது அவ கனவுல கூட நடக்க கூடாது. அதை நாம தடுத்து நிறுத்தணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. சரிம்மா, எங்க? சரி, உடனே வரேன். சீக்கிரம் வாங்க. என்ன தீபிகா, சேலஞ்சில் ஜெயிக்கணும்னா உடனே வாங்கன்னு சொன்ன, என்ன விஷயம்? ஆண்டி, அந்த பட்டிக்காடு சேலஞ்சில் ஜெயிக்க மாட்டான்னு நாம ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டோம். நமக்கு தெரியாம அவ சவால்ல ஜெயிக்க பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன தீபி, என்ன சொல்ற? அப்படி அவ என்ன பண்ணிருக்கா? இன்னைக்கு காலேஜ்ல ப்ரொஃபசர் லெசன் எடுத்துட்டு இருக்கும் போது அவ தூங்கிட்டா. ப்ரொஃபசர் கோவப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த விஷயம் பிரின்சிபல் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் நான் தான் பேசி அவளை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினேன். நீ ஏன் அவளை காப்பாத்தின? அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி அவளை பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதானே? இந்த சின்ன விஷயம்லாம் அவளை பெருசா பாதிக்காத ஆண்டி. அதனால்தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு அவ என்னென்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட? 2 லட்சம் சம்பாதிக்க அவ தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கா. என்னதான் வேலை செஞ்சாலும் அவளால 2 லட்சம் சம்பாதிக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்காம பேசாதீங்க ஆண்டி. இப்ப அவ ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னது? நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்படியே போனா 2 லட்சத்தை அவ ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிடுவா. என்ன சொல்ற நீ? பூங்கொடி சொல்லும் போது எனக்கும் ஷாக்கா தான் ஆண்டி இருந்துச்சு. நானும் ஜீவாவும் பணம் கொடுக்கறோம்னு சொன்னப்போ, நானே வேலை பார்த்து 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு பூங்கொடி சொல்லும் போது நான் கூட அவளால் சம்பாதிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆமா, அவளால எப்படி ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது? இதெல்லாம் சும்மா அவ ஏதாவது பில்டப் பண்ணிருப்பா. இல்ல ஆண்டி, அவ கஷ்டப்பட்டு உழைச்சு வெறித்தனமா சம்பாதிக்கிறா. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பால் பாக்கெட் போடுறா, பேப்பர் போடுறா, காய்கறியை வாங்கி கொடுக்கறா, முறவாசல் பண்றேன்னு எல்லா வேலையும் பண்றா. இது மட்டும் இல்லாம பொம்மை வேற விக்கிறா. நைட்டு நேரத்துல டீ கூட சேல் பண்ணிட்டு இருக்கா. என்ன தீபி, என்ன சொல்ற? இவ்வளவு வேலையும் ஒருத்தியால பண்ண முடியுமா? பண்றாளே. அவளை இப்படியே கண்டுக்காம விட்டோம்னா அவ ஈஸியா சவால்ல ஜெயிச்சிருவா.
அப்படி மட்டும் நடக்க விடவே கூடாது. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சரி, இப்ப என்னம்மா பண்றது? டோன்ட் வரி ஆண்டி, நாம டென்ஷனாவே ஆகக்கூடாது. நாம கூலா இருந்து அந்த பட்டிக்காட்ட டென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் ஸ்கூல் பாபுவை வர சொல்லிருக்கேன். நான் போய் அவன்கிட்ட டீல் பேசிட்டு வந்துடுறேன். ம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. ஹாய் மேடம், சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்னை உடனே வர சொன்னப்பவே தெரிஞ்சிருக்கும் அந்த பூங்கொடியை அட்டாக் பண்றதுக்கு தான். மேடம், நானும் இதையே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன தடவை ஆசிட் விஷயத்துல தப்பிச்சிட்டான். ஆனா இந்த தடவை எந்த சொதப்பலுமே இருக்க கூடாது. மேம், கண்டிப்பா இந்த தடவை எந்த தப்புமே நடக்காது. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான அட்டாக் தான். அவ டெய்லி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். சைக்கிள்ல தான் போயிட்டு வரா. அவளை அடிச்சு தூக்கணும். என்னது, சைக்கிளா? மேம், அப்ப ஈஸியான அட்டாக் தான், ஈஸியா முடிச்சிருவேன். அதுல அவளுக்கு கை போனாலும் பரவாயில்ல, கால் போனாலும் பரவாயில்ல, இல்ல ரெண்டுமே போனா கூட பரவாயில்ல. ஆனா நாளையில இருந்து அவ வேலைக்கு மட்டும் போகவே கூடாது. இதான் உன் வேலை. மேம், டோன்ட் வரி, பக்காவா முடிப்பேனா? ஓகே. எங்க வச்சு அட்டாக் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் மீட்டிங்ல சொல்றேன். நீ இப்போ போலாம். ஓகே, கிளம்புறேன் மேம். தேங்க்யூ. ம். கிளம்புறேன் மேடம். ஓகே மேடம். என்ன தீபி, என்ன பிளான் பண்ணிருக்க? அடுத்த பிளான் அட்டாக் தான் ஆண்டி. நீங்க கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். ம், அது கண்டிப்பா பூங்கொடிக்கு ரொம்ப பேடான நியூஸா தான் இருக்கும். சூப்பர் சூப்பர் தீபி. இப்ப அவ எல்லா வீட்டுக்கும் பால் டெலிவரி பண்ண இப்படிதான் வருவா. அடுத்து நான் அவளை பார்க்கும்போது அவளை ஆம்புலன்ஸ்ல தான் எடுத்துட்டு போகணும். நான் இது வரைக்கும் எதுலையுமே தோத்தது கிடையாது, அவ விஷயத்தை தவிர. இது உங்களுக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை, எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் உங்க கல்யாணம் தப்ப பண்ணது, அதுக்கு அடுத்து ஆசிட் அடிக்க ட்ரை பண்ணது, ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது தேர்ட் அட்டெம்ப்ட். இதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இதுலயும் மிஸ் பண்ணோன்னு வை, அவ்வளவுதான். இது கண்டிப்பா மிஸ் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவ மேல மோதும் போது அவளோட அலறல் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த சத்தத்தை வச்சே அவளோட கதை முடிஞ்சிடுச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நீ அவ மேல மோதுறதை விட ரொம்ப முக்கியமானது, நீ யார்கிட்டயுமே மாட்டிக்கவே கூடாது. நீ மாட்டினா ஆட்டோமேட்டிக்கா இதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஜீவாவை என்ன நல்லவன் நம்ப வச்சிருக்கேன். அதுக்காக படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடக்கூடாது. டோன்ட் வரி மேடம், நான் யார் கையிலையும் சிக்க மாட்டேன். ஏய், அதோ வரா. ஆல் தி பெஸ்ட். போ. ம்.
பூங்கொடி. ஆறு மணி ஆகுது. அதிகால கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு கூட அபார்ட்மெண்ட்டுக்கு போற ரோடு மாதிரி இருக்கு. ஒருவேளை பால் போட போகும்போது பூங்கொடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல நடக்க போகுதா? நடக்க போறது நமக்கு illusion மாதிரி தெரிஞ்சா இப்ப என்ன செய்யலாம்? இதுக்கு மேல இங்க இருந்தா முட்டாள்தனம். போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஹே நில்லு, இவ்வளவு அவசரமா எங்க போற? ஒரு அர்ஜென்ட்டான வேலையா நான் வெளியே போறேன். அதான் என்ன வேலை, எங்க போறேன்னு கேட்டேன். ஒருத்தர் போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது, நீ தான் சொல்லுவேன். ஆமா, நீ என்னமோ சாக கிடக்கிறவங்களை காப்பாத்த போற மாதிரி இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடுற. எதுக்கு அடிக்கிற? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? நீ அவசர அவசரமா போறத பார்த்தா என்னமா ஏதோ டென்ஷன் ஆகுதுல்ல, அதனாலதான் அப்படி கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மேடம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. காதுல தேன் வந்து பாஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்துச்சு அவ அலறல் சத்தம். இப்போ என் மேல இருந்த டவுட்லாம் போயிடுச்சுல்ல? போயிடுச்சு. நீ கிளம்பி போனப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆ, இது நம்ம பிளான் பண்ண மாதிரி முடியுமா அப்படின்னு. பட் அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுந்துருச்சு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். You have done a great job. இதை செலிப்ரேட் பண்ற மாதிரி நீங்களும் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நீ கேட்காமலேயே தருவேன். வாவ். இந்தா இத வச்சுக்கோ. நீ ஊர்ல எங்கேயும் இருக்காத, பாண்டிச்சேரி கொடைக்கானல்னு எங்கேயாவது போய் என்டர்டெயின் பண்ணிட்டு வா. தேங்க்யூ மேடம். பாபு, அப்புறம் ஒரு டவுட். இந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணாலும் எதுவும் தெரியாதுல்ல? இங்க பாருங்க, பைக்கோட நம்பர் செட்டப் எங்கேயும் நான் முகத்தையே காட்டல. யாரு தகுதித்தம் போட்டாலும் என்னை கண்டே பிடிக்க முடியாது. அவ எந்திரிச்சு நடந்துடலாம் மாட்டாளே. மேடம், நீங்க இன்னும் அந்த கூல் பாபுவை நம்பல. அவளால விழுந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு நான் கேரண்டி. வரேன். அவ ஒரு ஸ்டெப்பு கூட இனி என் லைஃப்லயே எடுத்து வைக்க கூடாது. நாள்ல 2 லட்சத்தை திருப்பி தருவேன். சப்போஸ் திருப்பி தரலனா நான் ஜீவா சார பிரிஞ்சு போயிடுறேன். இது சத்தியம்.
மெதுவாக்கு அடிபட்டிருக்கு வாங்க. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா? யாரோ ஒருத்தன் பைக்ல வந்து மோதிட்டான். எங்க அவன்? மோதினவன் இன்னுமா நின்னுட்டு இருப்பான்? இடிச்சு போட்டு எப்போ போயிருப்பான். பாத்து. தூக்குங்க. பாத்து தூக்குங்க. சைக்கிள் கொஞ்சம் பிடிங்க. மெதுவாமா, மெதுவா. ரொம்ப வலிக்குதாமா? ஆமாமா. பாத்துமா பாத்து. என்னம்மா? ஐயோ பாத்து மெதுவா கால வை. வலி ஓவரா இருக்காமா? கொஞ்சம் மெதுவா பாத்து கால வைமா. ஏமா பழமா அடிபட்டிருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன், உடனே வந்துடும். ரொம்ப நன்றிண்ணே. ஆனா ஆம்புலன்ஸ்க்குல ஃபோன் பண்ண வேண்டாம். என்னம்மா இவ்வளவு அடிபட்டிருக்கு? ஆஸ்பத்திரி போகாம என்ன பண்ண போற? இந்த பாலுக்காக எல்லார் வீட்லயும் நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போய் கொடுக்கணும். ஏமா பொறுப்பா இருக்க வேண்டியதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல இப்படியா இருக்கிறது? இப்படியே போனா மயக்கம் வரும். உடனே போமா ஆஸ்பத்திரிக்கு. இல்லண்ணே, ஆம்புலன்ஸ்ல போற அளவுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கோ பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா இவ்வளவு ரத்தம் வருது, ஆஸ்பத்திரிக்கு போகாம வேற எங்கம்மா போற? ஏமா இவ்வளவு தூரம் சொல்றோம், பிடிவாதமா வேணாங்கிறிய? அண்ணா, என்னை நம்பி எல்லார் வீட்லயும் குழந்தைங்க பெரியவங்கன்னு ஏகப்பட்ட பேரு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்ப போனாதான் அவங்க பசி யாரும். என் ஒருத்தியால அவங்க எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஓ என்ன நல்ல எண்ணம் தான் இருந்தாலும் நீங்க பண்ண உதவி எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் போய் இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன். அதுக்கு மேல உன் விருப்பமா, உடம்ப பாருமா. அக்கா, கர்ச்சீஃப் இருந்தா கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா பாத்து. ரொம்ப பாத்து. தேங்க்ஸ்ங்க. சரி. நான் வரேன். பாத்து போமா. பொறுமையா போமா. பத்திரமா போ. இந்த காலோட எப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா அப்படியே போகுது இந்த பொண்ணு. பொன்னள்ளி வைத்தால் தானே பூமாலை தோழில் பெண்ணே